விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் பிரச்சாரத்தின் பொழுது முன்னாள் முதல்வர் கருணாநிதியை குறிப்பிட்டு நாம் தமிழர் கட்சி நிர்வாகி சாட்டை துரைமுருகன் அவதூறு பாடல் ஒன்றை பாடினார். இது சர்ச்சையான நிலையில் இது தொடர்பாக பேசிய நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் ஆதரவாக அதே பாடலை பாடினார். இதையடுத்து ஒரு சமூகத்தின் பெயரை பயன்படுத்தி அவதூறாக பாடல் பாடியதாக சீமான் மீது சென்னை பட்டாபிராம் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டிருந்தது. ஆனால் அந்த புகார் தொடர்பாக எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படாத நிலையில் அந்த நபர் மாநில தாழ்த்தப்பட்டோர் பழங்குடி ஆணையத்தில் முறையிட்டார். தாழ்த்தப்பட்டோர் பழங்குடி ஆணையம் இந்த விவகாரம் குறித்து விசாரணை நடத்தியது. இதன் பின் சீமான் மீது வழக்கு பதிய உத்தரவிட்டது. அதன்படி SC/ST வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் சீமான் மீது பட்டாபிராம் காவல் நிலையத்தில் வழக்கு பதியப்பட்டது. ஒரு சமூகத்தின் பெயரை பயன்படுத்தி அவதூறாக பாடல் பாடியதாக வழக்கில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தொடர்ந்து இந்த வழக்கின் விசாரணை அதிகாரியாக உதவி கமிஷனர் சுரேஷ்குமார் நியமிக்கப்பட்டுள்ளார். அவர் தலைமையிலான காவல்துறையினர் இந்த வழக்கின் விசாரணையை துவங்கினர். இந்நிலையில் சீமானை விசாரணைக்கு நேரில் ஆஜராகும்படி போலீசார் சம்மன் அனுப்பியுள்ளதாக தகவலானது வெளியாகியுள்ளது. இதனால் சீமான் விரைவில் விசாரணைக்கு ஆஜராகலாம் என எதிர்பார்க்கப்படுவதாக செய்திகள் வெளிவந்துள்ளன.